இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நான் 100 தடவை கிட்ட பார்த்துருப்பேன். அவ்வளோ தடவை பார்த்தோம் அந்த வீடியோல எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. அப்படி அந்த மனுஷன் என்னதான் பண்ணாரு? அந்த வீடியோல என்ன தப்பா இருக்கு? எப்படா இந்த பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போய் நம்ம ஃபேமிலியை பார்ப்போம்னு சொல்லி அமைதியா செவனேன்னு நின்றுகிட்டு இருந்த ஒருத்தரை எப்படி இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இறங்குற வழி பக்கம் நின்னவர் ஒரு தடவை கூட அந்த பொண்ணை திரும்பி பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் மைன்யூட்டா நோட் பண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அவர் கையில ஒரு பேக் வச்சிருப்பாரு. ஆரம்பத்துல இருந்தே அந்த பேக்கை தான் அவரு அந்த கையில புடிச்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசியா அவர் இறங்க போகும்போது அந்த கையில இருக்க பேக்கை இந்த கையில மாத்தும் போது இந்த பொண்ணு போய் நின்று இருக்கு. அப்பதான் கை பட்டு இருக்கு. அவரா இன்டென்ஷனலா அந்த பொண்ணை தொடவே இல்லை. எனக்கு சத்தியமா புரியல. இதுக்கப்புறம் அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி எதுவும் ஆக போறது இல்ல. ஏன்னா அவர் உயிரோட இல்ல. நம்ம நாட்டுல எவ்வளவு பேரு தப்பு பண்ணிட்டு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கான் ரோட்ல. ஆனா அநியாயமா தப்பே பண்ணாத ஒருத்தர் ஏன் சாகணும்? ஒரு லைக்குக்காகவும் வியூஸுக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஃபேமுக்காகவும் இதுக்கப்புறம் உண்மையாவே ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா கூட ஒரு பொண்ணு அதை வீடியோ எடுத்து போட்டா கூட எவனாச்சும் நம்புவானா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியும் பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியல.